அடர்ந்த காட்டுக்கு நடுவில் ஒரு முனிவர் கடுமையான தவம் செஞ்சுட்டு வந்திருந்தார். வருஷத்துக்கு ஒரு முறை தண்ணி மட்டும் அருந்தி அவருடைய தவத்தை அவர் தொடர்ந்து வந்தார். அதே மாதிரி அவருடைய தவம் கலையிற நாள் எங்கேயும் தேடி அவருக்கு தண்ணியே கிடைக்கல. அப்போது சரி கிராமத்து பக்கமாக போகலாம் அப்படின்னு காட்டிலேருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. ஒரு பெண்மணி தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அதை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா, நம்ம தண்ணி தாகம் தீரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியை நோக்கி போகிறாரு. அதே நேரத்தில் அந்த பெண்மணியும் வந்துட்டாங்க. இப்போது அவங்கக்கிட்ட கேட்குறாரு, அம்மா எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, கொஞ்சம் கொடுங்களேன்னு. அதுக்கு அவங்க கேட்குறாங்க, ஐயா நான் உங்களை இங்கே பார்த்ததே இல்லையே, நீங்கள் யார், ஊருக்கு புதுசாக இருக்கீங்களே அப்படின்னு. அதுக்கு அந்த முனிவர் சொல்கிறாரு, இந்த பெண்மணி சாதாரண பெண்மணி தானே, இவங்களுக்கு எதுக்கு நம்மளை பற்றி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு சாதாரண வழிபோக்கம்மா பயணி அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா இந்த உலகத்தில் ரெண்டு பயணி தான், ஒன்று சூரியன் சந்திரன், இவங்க தான் இடைவிடாது பயணிச்சிட்ருக்காங்க அப்படின்னு. விருந்தாளின்னு வச்சுக்கோமாங்கிறார். இந்த உலகத்தில் விருந்தாளியும் 2 பேர் தான், இளமை செல்வம் அப்படின்னுட்டு. அப்போது ரொம்ப கோவத்தோட பொறுமைசாலிமா அப்படின்னாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, அதுவும் 2 பேர் தான், ஒன்று பூமி தேவி, இன்னொன்று மரம். நம்ம எவ்வளவு தான் மதித்தாலும் பூமி தேவி நம்மளை அம்மா மாதிரி ரொம்பவும் கருணையோட தாங்கிக்கிட்டே இருக்காங்க. இன்னொன்று மரம், கல்லெறிஞ்சா கூட பழம் தர்றது மரம் மட்டும்தான். அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. பிடிவாதக்காரமானா அப்படின்னதும், பிடிவாதக்காரங்களும் 2 பேர் தான், இந்த நகமும் முடியும் தாங்க வெட்ட பிடிவாதம் பிடிச்சிட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னதும் அவருக்கு என்ன செய்யறதுனே தெரியல. தண்ணி தாகம் ரொம்பவும் வலிக்க ஆரம்பிச்சிட்டு தொண்டையே. அந்த பெண்மணி காலிலே விழுந்துடுறாரு. அவங்கக்கிட்ட அம்மா தண்ணி வேணுன்றதுக்காக காலில் விழுந்து, முனிவர் காலில் விழுந்தது தான் தாமதம். அவர் இத்தனை நாள் யாரை நினச்சி தியானம் பண்ணாரோ தவம் செஞ்சாரோ அந்த பராசக்தி உமாதேவி அன்னையே அவருக்கு காட்சி கொடுக்கறதுக்காக நேரில் வந்திருக்காங்க. அவர் தண்ணி தேடி ரொம்ப நேரம் அலைஞ்சார் இல்லையா, அதை பார்த்துட்டு அவருடைய மகன், அதாவது எல்லாருமே குழந்தைங்க தானே, அவருக்கு தண்ணி தேவைன்னு அவங்களே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ புரியுதா, நம்ம யாரையுமே சாதாரணவங்க, இவங்களுக்கு என்ன தெரியும்னு குறைவாக நினச்சி எடை போடக்கூடாது. அவங்களுக்குன்னு என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் எல்லாரையும் மரியாதையோடு நடத்துறது அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு தான்.